அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க முடியாமல் போகும் அமைச்சரவை அறிவிப்பு. அனைத்து பாடசாலைகள் தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. விவசாயிகளுக்கான குறைந்த விலையில் உரமூட்டை வழங்கப்பட்டுள்ள உறுதி. காலி சிறைச்சாலையில் கைதியொருவர் மரணம். யாழில் மதுபோதையில் அரசு ஊழியரை தாக்கிய காவல்துறை உத்தியோகத்தர். நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பில் பிரதமரின் முக்கிய அறிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள எச்சரிக்கை. பல நோய்கள் பரவும் அபாயம், சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை. பன்றியின் தாக்குதலுக்கு இலக்காகி பெண்ணொருவர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டு அதன் நிபந்தனைகளை ஏற்றிருக்காவிட்டால் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் போன்றவற்றை வழங்க முடியாமல் போயிருக்கும். அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தையும் சமர்ப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக மட்டக்களப்பில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்த பிரதேசத்தில் 75% மேலதிக வாக்குகளினால் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார். ஐக்கிய தேசிய கட்சி, மக்கள் ஐக்கிய முன்னணி, பொதுஜன பெரமுன உட்பட அனைத்து கட்சிகளையும் இணைத்த பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க தான் போட்டியிடுகிறார். ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைப்பதற்காகன்றே தாய்நாட்டை மீள கட்டியெழுப்பும் திட்டத்தை வெல்ல வைப்பதற்காகவே மக்கள் வாக்களிக்கின்றனர். இருந்தாலும் ஜனாதிபதி செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறினால் ஒரு மாதத்திலேயே நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும். அரசு ஊழியர்களுக்கு 3 வருட காலத்திற்கு தொடர்ச்சியாக 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கிறது. சம்பள முரண்பாடு தீர்க்கப்பட்டு அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை மீள ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அனைத்தும் இவ்வாறு 3ஆம் தவணை கற்றல் நடவடிக்கைகளுக்காக ஆரம்பிக்கப்பட உள்ளன. 2ஆம் பாடசாலை தவணை கடந்த வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி முடிவடைந்ததுடன் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது. இந்த நிலையிலே 3ஆம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளுக்கு தேவையான சிறந்த தரத்திலான 50 கிலோகிராம் எடையுள்ள உரம் மூட்டையொன்றை 5,000 ரூபாவுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் 14வது மக்கள் வெற்றி பேரணி சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று முற்பகல் பொலனறுவை கிகுராங்கொட நகரில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாய ரசாயன மருந்துகள் மற்றும் உரம் என்பனவற்றுக்கு ஒழுங்குமுறையான விலை நிர்ணயத்தை மேற்கொண்டு இரட்டிப்பு செய்கின்ற வர்த்தகர்களின் விலை அதிகரிப்புக்கு இடமளிக்காது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமான விலைக்கு பொருட்கள் வழங்கப்படும். உர விநியோகத்தின் போது கமநல சேவைகள் மத்திய நிலையத்தை மையமாக கொண்டு வெளிப்படைத்தன்மையுடன் இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். விவசாயிகளின் விவசாய உற்பத்திகளுக்கு நியாயமான நிர்ணய விலை ஒன்று பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். காலி சிறைச்சாலையில் இருந்த சந்தேக நபர் ஒருவர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக காலி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கலவரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட சந்தேக நபர் பலப்பட்டிய நீதிமன்றத்தினால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த வேளையில் சுகவீனம் அடைந்து உயிரிழந்துள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவர் அம்பலாங்குட பிரதேசத்தில் வசிப்பவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபரின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை கராப்பட்டிய வைத்தியசாலையில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் மது போதையில் இருந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் பொதுமக்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. புங்குடுதீவு வடத்துவெளி பிரதேசத்தில் அமைந்துள்ள கடற்படை சோதனை சாவடியில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அதி உச்ச மது போதையில் காணப்பட்ட ஊர்காவல்துறை காவல் நிலைய உத்தியோகத்தர் ஒருவர் அவ்வழியே பயணித்த அரசு உத்தியோகத்தர் மீது லஞ்சம் கோரி தாக்குதல் நடத்தியுள்ளார். அத்துடன் குறித்த தாக்குதலை தடுக்காமல் கடற்படையினர் வேடிக்கை பார்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஜனாதிபதியாக ரணில் தெரிவு செய்யப்பட்டால் அடுத்த பிரதமர் தொடர்பில் அவர்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அடுத்து இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் நாடாளுமன்றம் கலைக்கப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த பிரதமர் தினேஷ் குணவர்தன அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரை ஆயுளை கொண்டுள்ள நாடாளுமன்றம் ஜனாதிபதியிடம் உள்ளது. அவர் முதலில் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்து சிந்திக்க வேண்டும். அதற்கான கட்டமைப்பு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப பல்வேறு விடயங்களை உள்வாங்க வேண்டியுள்ளது. தேர்தலின் பின்னர் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும். இல்லையென்றால் அடுத்த 3 மாதங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டு வாக்கெடுப்பு இடம்பெற வேண்டும். பின்னர் நாடாளுமன்றத்தை கலைப்பதாக அறிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுமாயின் நாடு மீண்டும் பாரியதொரு நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தம்புளையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை செய்துள்ள ஒப்பந்தங்களை ரத்து செய்வதற்கு எந்த ஒரு கட்சிக்கும் இடமளிக்க முடியாது எனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். இந்த உடன்படிக்கைகள் ரத்து செய்யப்படுமாயின் நாடு கடந்த கால பொருளாதார நெருக்கடிக்கு மீண்டும் முகங்கொடுக்க நேரிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை குறித்த மக்கள் சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மழையுடனான காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றனர். அதன்படி வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், எலிக்காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் மக்கள் உரிய சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பது அவசியமாகும் என சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டுகின்றனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் பன்றியின் தாக்குதலுக்கு இலக்காக வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்ததாக யாழ்ப்பாணம் வைத்தியசாலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பெண் வீதியில் சென்று கொண்டிருந்த போது பன்றியின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். இதனையடுத்து சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த 80 வயதுடைய வயோதிப பெண் ஒருவரே உயிரிழந்ததாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.